அதாவது பாத்தீங்கன்னாக்கா வேண்டுதல் என்ன சொல்றோம், வேண்டுதல் அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்றோம். வேண்டுதல் அப்படிங்கிறது எப்படி வேண்டிக்கணும் அப்படின்றத தீர்க்கமா யோசனை பண்ணணும். வேண்டுதல் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா மறைமுகமா தேவைங்கிறது இருக்கு. என்னது வேண்டுதல் அப்படிங்கிறதுல என்ன மறைமுகமா இருக்க? தேவை. வேண்டுதலுக்குள்ள என்ன இருக்க? தேவை அப்படிங்கிறது மறைமுகமா இருக்கு. அந்த தேவை அப்படிங்கிற சமாச்சாரத்துல இன்னும் மறைமுகமா இருக்கிறது அத்தியாவசியம். வேண்டுதல் அப்படிங்கிற தலையங்கத்துல மறைஞ்சிருக்கிறது தேவை. அந்த தேவைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது அத்தியாவசியம். இந்த ரெண்டு வரும்போது தான் அதை வேண்டுதலா மாற்றிக்கணும். வேண்டுதல் எதை சார்ந்து வரும்னு கேட்டா வினைகளை சார்ந்து வரும். எதை சார்ந்து வரும்? வினை. அதுல தீவினை ஒண்ணு இருக்குது, ஊழ்வினை ரெண்டு இருக்குது. இதை சார்ந்து வேண்டுதல் வரும். என்னென்ன வினை ஒண்ணும், அந்த வினையை பிரிக்கும் போது தீவினை, ஊழ்வினை. இந்த ஊழ்வினை அப்படிங்கிறது விலகி போகும், தீவினை அப்படிங்கிறது விலகாது. வினை அவனோட செயலுக்கு தகுந்த மாதிரி அமையும். வினை எப்படி அமையும்? மனிதனோட செயலுக்கு தகுந்த மாதிரி அமையும். வினை செயலுக்கு தகுந்த மாதிரி. தீவினை ஊழ்வினை. தீவினை விலகாது, ஊழ்வினை விலகும். எப்படி விலகும்னு கேட்டா தெய்வத்தோட அருளால விலகும். வேண்டுதல் அப்படிங்கிறது தேவையும் அத்தியாவசியம் சார்ந்தது வேண்டுதல். இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் கோயில்ல வேண்டிக்கிறீங்க, அந்த சிற்பம் பேசாது, அந்த சிற்பத்துக்குள்ள இருக்கிற தெய்வம் உங்களிடத்துல பேசாது. நீங்க போயிட்டு பூ பழம் தேங்காய் எல்லாம் கொடுத்து இந்த நாமத்தை சொல்லி, அந்த நாமத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை சொல்லி, அதுக்கு வர ராசிகள் சொல்லி, உங்க மன சாந்திக்கும் இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை அப்படிங்கிற புனஸ்காரங்கள் பண்றீங்க. அதுக்கப்புறம் இதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம வேண்டுதல் அப்படின்றத ஒன்று பண்ணுங்க. வேண்டுதல்ல என்ன இருக்கிறதா சொன்னா தேவை ஒண்ணும், ரொம்ப அத்தியாவசியம்ங்கிறது ரெண்டு. இந்த ரெண்டோட ஜோடி தான் வேண்டுதல் ஆகிறது. அர்ச்சனா அப்படிங்கிறது பண்ற போது இன்ன கோத்திரத்தை உள்ளவா, இன்ன நட்சத்திரத்துல பிறந்தவா, இன்ன ராசியில பிறந்தவா, இன்ன பேர் இருக்கிற நபர்
இதை செய்யறாங்கன்னு ஒரு சாஸ்திரியார் மூலியமா தெய்வத்துக்கிட்ட ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்ன இதை சொல்லி செய்யறாங்க. இது சாஸ்திரி மூலியமா நம்ம வேண்டுதலை சொல்றோம். அப்படியே நம்பிக்கை இல்லாம நம்ம அத்தியாவசியமும் தேவைக்கும் வேண்டுதல் பண்ணிக்கிறோம். இந்த வேண்டுதல் பண்ணிக்கிறது சிலது நடக்கிறது, சிலது நடக்கிறது இல்லை. சிலது நடக்கிறது. என்னமா அற்புதமா நடந்தது தெரியுமா? இதுக்கு மேல உள்ள படி வேண்டாம பண்ணிக்கிறது. வேண்டாமையே தெய்வத்து மூலியமா குருவின் கல் வழியா அந்த பக்தனுக்கு நடக்கும். யாரு மூலியமா? வேண்டாதையே அவனோட தெய்வத்து மூலியமா குரு வழியா நடக்கும். இது முதல் தரமான நிகழ்ச்சி. வேண்டுதல் அப்படிங்கிறது இரண்டாம் தாரமான நிகழ்ச்சி தான். இப்ப வினை வந்துடுத்தனாக்கா அது செயலுக்கு வரும். இந்த செயலை தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கர்மா அப்படின்றது சொல்லியிருக்கோம். கர்மா இப்ப ஊழ்வினை விலகும்னு சொல்லியிருக்கோம். ஊழ்வினை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தவறுதல் செய்யப்படாதுன்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி காரியத்தில் இறங்கப்படாதுன்னு நினைக்கிறோம். இதை செய்யறது குத்தம் அப்படிங்கிறது தெரியுது. செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறதும் தெரியுது. அப்ப செஞ்சுடுறமே, அதுக்கு பேர் ஊழ்வினை. அந்த ஊழ்வினை அப்படிங்கிறது விதி வழியே விரைந்து வந்து உறுத்தும். எது வழியா வரும்? விதி வழியே விரைந்து வந்து உறுத்துவதுதான் ஊழ்வினை. ஏன் விதி வழியே விரைந்து வந்து உறுத்துது? வேண்டுதல் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால்தான் விதிய வழியே ஊழ்வினை விரைந்து வந்து உறுத்துது. பகவான் செய்வான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா வேண்டுதல் அப்படிங்கிறது ஒண்ணு வராது. வேண்டுதல் அப்படிங்கிறது ஒண்ணு வரலன்னா ஊழ்வினைக்கு அங்க இடமே இல்லை. விதி வழியே விரைந்து வந்து உறுத்துவது ஊழ்வினை. என்னங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. மிகப்பெரிய மகாபாரத காவியம் எதிலிருந்து வந்தது? எதிலிருந்து ஆரம்பமானது? சதுரங்கத்தில் ஆரம்பமானது. ஆளக்கூடியது தர்மன். பேர் என்ன? தர்மம். உலகத்தை எது ஆளுது? தர்மன் அப்படிங்கிற தர்மமே ஆளும். ஆளக்கூடியது எது? தர்மம். அப்ப தர்மத்தை கூட சூதுங்கிற ஊழ்வினை கவ்வும். ஊழ்வினை விரைந்து வந்து உறுத்தும். எது வழியே விரைந்து வந்து உறுத்தும்? விதி வழியே வந்து உறுத்தும். அப்ப இதுக்கு கட்டுப்பட்டது எது? தர்மம். தர்மம் இதுக்கு கட்டுப்பட்டது. எதுக்கு? ஊழ்வினைக்கும் விதிக்கும் கட்டுப்பட்டதோ தவிர தர்மம் வளையாது. தர்மம் வளைஞ்சா மாதிரி இருக்கிறது எப்ப? உறவினரால தர்மம் வளையும்.
விளைஞ்ச மாதிரி இருக்கும், விளைக்க முடியாது. இந்த சதுரங்கம் ஆடக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தருமனுக்கு தெரியும். ராஜநீதியில ஒரு ராஜாவே சதுரங்கம் ஆடக்கூடாதுங்கிறது தெரியும். விதி வழியே தருமனுக்கு வந்தது, வீழ்வினை வந்தது. அப்போ சூதுங்கிற வீழ்வினை தர்மத்தை கவ்வறதுக்கு என்ன காரணம்? தர்மம் அப்படிங்கிறத சூது கவ்வினா அந்த தேசத்து மக்கள் கூட பாதிப்பாங்கன்னு பேர். தர்மத்தை சூத கவ்வினா மக்களை கூட பாதிக்கும். தர்மத்தை சூத கவ்வினதுனாலதான் போர் அப்படிங்கிற அபாயம் உண்டு. இதுக்கு ஊழ்வினையா வந்தது எது? சதுரங்கம். சதுரங்கம் ரெண்டு தரத்தார் ஆடுறாங்க. ஒன்னு பாண்டவர், மற்றொரு வகையாராக்கள் கௌரவர். இந்த தர்மத்தை சூத கவ்வறதுக்கு என்ன காரணம்? கலி பிறந்தது காரணம். என்ன பிறந்தது காரணம்? கலி யுகா பாட்டுல சொல்லியிருக்கார். யுகே யுகே சம்பவாமி யுகே யுகேன்னு முடிக்கிறார். தர்மங்கள் குறையிற பட்சத்தில் தெய்வமான நான் மனிதர்கள் இடையே மனிதர்கள் போல் மனிதன் உரு கொண்டு வருவேன். யுகே யுகேன்றார். யுகே யுகே ரெண்டு யுகோல முடிக்கிறார். கலியுகத்துக்கு ரொம்ப ஷாரும். சரி, இப்ப தர்மத்தை சூது கவ்வினதுக்கு காரணம் என்ன? கலி. கிருஷ்ணன் இடத்துல போனது. கலி போய் கேட்டது, நான் யாரை பிடிக்கலாம்? நீ சத்த தள்ளி போய் நாரதன் இடத்துல கேளுனாங்க. கலி நாரதன் இடத்துல போனது. யாரை பிடிக்கலாம்? நீ என்ன பிடிக்காம இருந்தா போதுமாக்கும். நான் எல்லாரையும் பிடிச்சு வாட்டக்கூடிய ஆள் யாரு? நாரத மகாமுனிவன். நீ இத கிருஷ்ணன் இடத்திலேயே போய் கேட்டுக்கோ அப்படின்னா மீண்டும் கலி கிருஷ்ணன் இடத்துல போனது. இந்த மாதிரி நாரதன் சொல்லிட்டான், என்ன பண்றது? அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொன்னானா, கலிங்கிறது ரெண்டு இடத்துல அமரணும். எங்கெங்க அமரணும் உனக்கு தெரியுமோ? தெரியலையே. இப்பதான் உனக்கு ஆரம்ப காலம். அதனால நீ நாக்கிலையும் சிரசிலையும், எங்க வாய்க்குள்ள நாக்கு இருக்கும், நாக்குக்கு ஜக்வந்தியா கம்பி மாதிரி பல்லு இருக்கும், அந்த பல்ல மூடுறதுக்கு உதடு இருக்கும். இத்தனை பாதுகாப்பு இந்த நாக்குக்கு. வாயை திறந்தா பாவி நல்லதே சொல்ல மாட்டான், பொய்யே சொல்லிடுவான். இத்தனை பாதுகாப்பு இருக்கிற இடத்துல போய் உக்காரணும். நாக்கு சிரசுல உக்காரணும். யார் கேட்கறது? கலி கேட்கறது. யார் இடத்துல கேட்கறது? கிருஷ்ணன் இடத்துல கேட்கறது. யார போய் கவ்வணும்னு சொல்லி கொடுத்தாரு? தர்மத்தை கவ்வணும்னு சொல்லி கொடுத்தாரு. தர்மத்தை என்ன கவ்வும்? சூதுதான் கவ்வும். அப்ப எனக்கு இடமில்லையே, எங்க உக்காரலாம்? நாக்கிலையும் சிரசிலையும் உக்காரலாம். யாரோட நாக்கிலையும் யாரோட சிரசில உட்கார்றது? யார் கேட்கிறது? கலியப்பெருமாள் கேட்கிறார். கிருஷ்ணன் பதில் சொல்றார். தர்மத்தை சூது கவ்விண்டது. மகா யுத்தம் வரணும், அதுக்கு ஒரு சதுரங்கம் வரணும். சதுரங்கம்ங்கிறது ஒரு ஆட்டம், போருங்கிறது ஒரு ஆட்டம்.
ரெண்டுத்துக்கும் ஒரு இடம் இருக்கும், நிர்மாணிக்கப்பட்ட இடம். அதுக்கு பேர் களம் அப்படின்னு பேர். நெல்லை கூழ்ச்சி காய வச்சாலும் களம், நெல்லை அளந்தாலும் களம், போர் தொடுத்தாலும் களம், போர் நடந்து மாண்டு போனா கூட போர் களம். அதனால இந்த போர் வந்தது. எதனாலே? தர்மத்தை சூது கவ்வினதுனாலே. கலி கேட்டது எங்க உக்காரலாம், நாக்கிலையும் சிரசிலையும் உக்காரலாம்னு சொல்லிட்டார். சொன்னது யாரு? கிருஷ்ணன். யாரோட நாக்கில் உக்காந்தா வேலை செய்யும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது கலி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு வந்தது. கலி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு வந்த உடனே கிருஷ்ணனுக்கு அதுல மனசுக்கு சமாதானம் இல்லை. என்ன நன்னா தெரிஞ்சவன் வாயில போய் நில்லுன்னு தான். யார் சொன்னார்? கிருஷ்ணன். உன்னை யார் நன்னா வேண்டிக்கிறாங்கோ சொல்லுங்கோ. அதுக்கு கலி சொன்னதான், தர்மம் தான் உன்னை நன்னா வேண்டிக்கிறான், அவங்களோட பஞ்சபாண்டவர்கள் தான் உங்களை நல்லா வேண்டிக்கிறான். அதுக்கு கலியை பார்த்து கிருஷ்ணன் சொன்னானா, முட்டாளே, ஊழ்வினை கவ்வரா மாதிரி இருக்கிற ஆளை, இல்ல அவங்க மூலியமா செயல்படுற மாதிரி ஆளை போய் பிடிச்சாத்தான் மகாபாரத யுத்தம் நடக்கும், பகவத்கீதா சாரம் அப்படிங்கிறது வருமாக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை போய் தெரியலையே கிருஷ்ணன். என்ன நன்னா யார் வேண்டிக்கிறாளோ அவ ஆளை போய் பிடினாரோ. இப்படி சொன்னா யாராவது கிருஷ்ணனை வேண்டிப்பாளோ? ஒருத்தர் பேரா சொல்லிண்டே வந்தாங்க. எனக்கு இதுல சாத்தியப்படலை, உன் வாயாலேயே சொல்லுன்னாராம். சரி நான் சொல்றேன். நான் சொன்ன ஆளை போய் நீ பிடிக்கணும். ஆஹா, பிடிக்கணும். ரொம்ப என்னை விசுவாசமா வேண்டக்கூடிய ஒரு நபர் இருக்கான். அவன் யார் தெரியுமோ? தருமனாக்கும். தருமன் இல்லை, தருமனை கலிப்பற்ற முடியாது. ஏன்னா அவனோட வேண்டுதல்ல அத்தியாவசியம் இருக்காது, தேவையும் இருக்காது. வேண்டுதல் எது வழியே வந்தது? தேவையினால வேண்டுதல் வந்தது. வேண்டுதலுக்குள்ள அத்தியாவசியம் இருந்தது. வேண்டுதலே தேவையாகவும் அத்தியாவசியமும் மாறினது. அது ரெண்டும் தர்மனுக்கு வேலை இல்லை. அதனால அங்க போனா வேலை செய்யாது. அவனிடத்தில் இருக்கிற வேண்டுதல் சரணாகதித்துவமானது. யாரிடத்தில் இருக்கிறது? தர்மனிடத்தில் இருக்கிறது. அதனால உன்னோட கலியை வேலை செய்யாது. நான் அவனிடத்துல உள்வினை பற்றிக்கிற மாதிரி செய்யறேன். விதி வழியே உள்வினை விரைந்து விருத்தும்னு சொன்ன மாதிரி நான் செய்யறேன். எனக்கு இஷ்டமான நபர் மேல நீ புடியினார். அத்தைதான் செல்ல சொத்து கொஞ்சம் சொல்லும் ஐயா அப்படின்னாரும். இவர் ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டு வந்தார். அஷ்டதிக்கிலிருந்து அஷ்டதிக்கு பாலகர் வரை, அஷ்டலட்சுமியிலிருந்து பாமா ருக்மிணி வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். அர்ஜுனன் முதலான பஞ்சபாண்டவர் வரை சொல்லி வந்தார். குந்தி முதல் திரௌபதி வரை சொல்லிட்டு வந்தார். என்னையா நீயே வா, நானும் இல்லை. இப்ப யார் மேலதான் சொல்றது? சொல்லையா பிடிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் எடுத்துக்கோ அப்படின்னா. அது வரைக்கும் சாத்தியப்படாது. கலி பிறந்து கொடுத்தோம், சீக்கிரமா சொல்லுன்னா. உடனே அவர் வாய் மலர்ந்து சொன்னாராம், ஜகுனி பகவான் சொன்னார். அப்ப கிருஷ்ணன் யார் நன்னா தெரிஞ்சின்றது? அப்படியே ஆகட்டும். முன்ன போய் சிரசில் உக்காந்தாரு, நாக்கள் உக்காந்துட்டு உட்கார்ந்த உடனே தப்ப தப்பன்னு ஓடியாந்து கிருஷ்ணனை கேட்டாராம். அது என்ன அவன் மோசமான ஆள், அவன் நாக்கிலையும் சிரசில் உட்கார சொன்னேன். என்ன கெதி அவன் ஆடு? அவன் நாக்கில் உட்காந்தாதான் சதுரங்கம் வரும். சதுரங்கம் வந்தால் ஒழிய தர்மனுக்கு விதிங்கிறது விரைந்து ஊழ்வினை வழியே வருத்துறத சொல்ல முடியும்.
உட்காந்தாச்சு. வேண்டுதல் இல்லாத ஆள் யாரு? தருமன். வேண்டுதல் உள்ளார் யாரு? கௌரவர்கள். கண் நேரா பேசினதான் தோன்றி யார் இடத்துல? ஜகுனி இடத்துல. உனக்கு என்ன வேணும்? நான் கேட்கறதெல்லாம் நடக்கும். பொன் பொருள் வேணுமா? இல்லை. எண் வேணும்னு கேட்டதான். நீ கணித மேதை ஆகறியா? நான் கணித மேதையெல்லாம் ஆகல. துரியோதனனை கொல்றது என்னோட வேலை. யார கொல்றது? ஆமா, யார் சொல்றது? தாய் மாமன் ஜகுனி. ஒரு வீட்டுக்கு ஜகுனி யாரு? மாமான்னு மொட்டையா சொன்னா அசிங்கமா இருக்கும். தாய் மாமன் தான் ஜகுனி. சும்மா இருக்கிற மச்சான எங்கேயாவது ஒரு காட்டா மூட்டானா ஒரு பொண்ணை கட்டி விட்டுருவான். யார் அல்லல் படுறது? தாய் மாமா கட்டிட்டு விடுவாரு. மச்சானன்னு சொல்றோம்ல, மாப்பிளே, அவரு கந்தல் கந்தல் ஆகி நாரி போய் அவன் மாத்தம் 20 ஊருக்கு போடும். சரி, உனக்கு எண் வழியை கொடுத்தேன் அப்படின்னார். எங்க போயிடுச்சு கலி? யாருக்கிட்ட போயிடுச்சு? ஜகுனி கிட்ட போயிடுச்சு. அப்ப கிருஷ்ணனை யார் ரொம்ப தெரிஞ்சுட்டவங்க? ஜகுனி ஒருத்தர் தான் மகாபாரதத்திலேயே கிருஷ்ணன் நல்லா தெரிஞ்சவங்க. ஏன் அங்க அனுப்பிச்சு வச்சாரு? வேணும் அப்படிங்கிற வேண்டுதல் உள்ளவன் கௌரவ படையில் இருக்கக்கூடிய துரியோதனன். எதையும் தர்மமா கொடுக்கக்கூடிய நபர் யாரு? தர்மன். அவனை என்ன பற்றிருந்தது? ஊழ்வினை. எப்படி வந்து பிடிச்சுண்டு? விதி வழியே விரைந்து வந்து பிடிச்சிருந்தது. என்ன ரூபத்துல பிடிச்சது? சதுரங்கத்துல. எண் கணிதத்துல யாரு மாண்டது? துரியோதனன். வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் தேவை. இப்ப இது மேல் நோக்கமான சமாச்சாரத்தை இது வரைக்கும் சொல்லிட்டோம். தர்மத்தை சூது கவ்வினா கூட, விதி வழியிலே ஊழ்வினை மயங்கினா கூட, வேண்டுதல் இல்லாத ஒரு நபரான தர்மம் ஜெயிச்சு கிருஷ்ணனிடத்துல சரணாகதி தோமானது. இறைவனிடத்துல வேணும் வேணும்னு கேட்டவன் என்ன ஆயிட்டான்? துரியோதனன் மரணமே ஆயிட்டான். இது பெரிய இடத்து சமாச்சாரம். இப்ப நம் மனிதர்களுக்கு இது எப்படி வேண்டுதல் ஒத்து வரும்? ஒத்து வராது. வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு சில கடமைகளை வேண்டிக்கலாம், இது நடக்கணும். வேண்டுதல் அப்படிங்கிறது பொருள் சொன்னோம், தேவை, அத்தியாவசியமானது. இந்த அத்தியாவசியம்ங்கிறது எப்ப வருது? இந்த சப்ஜெக்ட் நம்மளால பண்ணவே முடியாது. அப்போ ஒரு இறைவனிடத்துல போய் வேண்டுதல் பண்ணிக்கிறோம். இது சுத்த கல்லாக்கும் இந்த துர்க்கை. இவளுக்கு 9 கை 9 கை இருக்கு. ஒண்ணுத்தையுமே பண்ணலையாக்கும். இவள் தெய்வமா? யாரு கேட்கறது? வேண்டிய பக்தர். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். சரி, இந்த கல் பேசலையாக்கும். யார போய் பார்க்கலாம்? யாராவது ரொம்ப பெரிய வாழை போய் பார்க்கலாமா? அப்பவும் அந்த வேண்டுதல் நடக்கல. ஏன் நடக்கலைங்கிற கேட்கிற போது வேண்டுதல் இடத்துல மனம் நின்று போனது. எங்க மனம் நின்று போச்சோ? என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை சுத்தித்தான் மனம் வருது. இந்த ஒரு இலையை எடுத்து வச்சுட்டோம்னா அந்த இலையை தின்னுண்டே இருந்து
பட்டு பூச்சி அது மேலேயே சுத்தி வந்து அதிலேயே இருந்து தானம் மாண்டு அந்த பட்டு நூல் எழையும் தன்னை விட்டு போகும். அந்த மாதிரி நம்ம மனம் எங்க நின்று போகுது? வேண்டுதல் பண்ணிக்கிற இடத்துலயே நின்று போகுது. உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு கார்த்திகை விரதமாக்கும். இன்னைக்கு தீபத்தை நான் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். அப்படியே தலைக்கு குளிச்சு அந்த தலைமுடியை ஈரமாவே முடிச்சு போட்டு அதுக்கு ஒரு குட்டைய கட்டி இந்த பொம்பளை நடந்தான்னா வீட்டுக்குள்ள ஆத்துல அவங்க ஆத்துக்காரன் மயங்கி போய் மடிய போகும். முன்னாடி குளிச்சுட்டு வந்தா கூட நீ அழகா இருக்கிற, இவன் குளிக்காமே இருப்பான் சோதா. அத கையை பிடிச்சி எடுத்த உடனே என்ன எடுத்து மனைவியாக்கும். மனைவிக்கும் மடிப்பு கொடுத்தோ, கணவனுக்கும் மடிப்பு கொடுத்தோ. எதுக்கு விரதம் இருக்கிறாங்க? கார்த்திகை தீபம் சாரிச்ச 6 மணிக்கு தீபத்தை பார்த்துண்டு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். எப்ப சொன்ன வார்த்தை? காலம்பர சொன்ன வார்த்தை. என்னன்னு சொன்ன வார்த்தை? விரதம். எதுக்கு விரதம்? தீபத்தை பார்க்கணும். தீபத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். எப்ப தீர்மானம் பண்ணாங்க? காலையில 6 மணிக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்க. எதை தீர்மானம் பண்ணாங்க? சாப்பிடுற அவஸ்தை தான் தீர்மானம் பண்ணாங்க. எதை பார்க்கறாங்க? தீபத்தை பார்க்கறாங்க. எங்க ஆத்து பொம்மநாட்டி காலையில இருந்து ஒரே பிஸியா இருக்காடா. காலையில குளிச்சு வந்து மொழி இழி தொட்டு பார்த்தேன், கெட்டையே வரமாட்டேங்கிட்டான். காப்பி கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். தொடாரு இருந்தா ஒரு டம்ளர் காப்பி கொடுத்துருப்பான். மடிப்பை எடுத்து 2 முறை குடிச்சேன். எப்ப மடிப்பை எடுத்த? சாயந்திரம் தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடணும்னு நினைச்சாலோ இன்னும் அப்பவே மடிப்பு எடுத்து. அதை விட வீட்டுக்காரன் தொட்டு இழுத்தான்னா தப்பே இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே மடி இல்லை. அவன் மடியா இருக்கிறதா தீர்மானம் பண்ணிக்கல. இவ மடி எப்ப இருந்தா? தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடணும் எப்ப முடிவு பண்ணது? அப்ப மனம் எந்த இடத்துல நின்று போச்சு? சாப்பிடுற இடத்துல நின்று போயிடுச்சு. இந்த இடத்துக்கு பேர் வேண்டுதல். அப்ப நீங்க நினைக்கிற காரியம் முடியறதோ? மனம் எங்க நின்னது? வேண்டுதல்ல நின்று போச்சு. துர்கே என் பையன் பாஷாக்கணமாக்கும். பையனோட பாசல் தான் மனம் நின்னுது. பாசுங்கிற சொல்லுக்கு 1, துர்கைங்கிற சொல்லுக்கு 2. அப்ப வேண்டுதல் சாத்தியப்படுமோ? சாத்தியப்படாது. வேண்டுதல் எப்ப சாத்தியப்படும்? அடுத்தவனுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ இல்லையோ அப்ப சாத்தியப்படும். அடுத்தவனுக்கோசரம் ஏக காலத்தில் ஏக நேரத்தில் ஏகமான இடத்துல கூடி மனம் நிர்மலமா நின்று மற்றவாளுக்கு பண்ணிக்கிறமே, அதுக்கு பேரு பிரார்த்தனை. அது பலிதமாகும். நமக்குன்னு பண்ணிக்கக்கூடிய வேண்டுதல் பலிக்காது. ஏன்? மனம் எங்க நின்னது? எங்க நின்னது? வேண்டுதல்ல நின்னது. ஓய், எங்க குரு இருக்காரு, உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஓய், வேலையை இட்டுன்னு போறேன். ஆமா, உங்க குரு 2 கிழிச்சது. எந்த நினைவோட வந்தானாக்கும்? அங்கேயே அவனோட வேண்டுதல் நின்று போச்சு. ஆபீஸ்ல குழப்பம் போய் அதை கேட்டு வந்துடலாம? என்ன பண்ணிட போறாரு அவங்க குருன்றோம். அப்ப வேண்டுதல் எங்க நின்று போச்சு? அங்கேயே நின்று போச்சு. இந்த கோயிலுக்கு போறோமே ஒண்ணுமே நடக்கலையே, எங்க நின்று போச்சு? நடக்கலை அப்படிங்கிறதுல வல்லினத்தோட தொடர்ச்சி நின்று போச்சு. அங்கே நின்று போச்சு.
அப்ப வேண்டுதல் அப்படிங்கிறது உன்னை எப்படித்தான் வேண்டிக்கிறது? அப்படி வேண்டின்றா அந்த காரியங்கள் நடக்கும். அது எப்படி? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வேண்டுதல் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல தேவை அப்படிங்கிறதுனால அது வந்ததுன்னு சொல்லிட்டோம். தேவைக்குள்ள அடங்கி இருக்கிறது அத்தியாவசியம்னு சொல்லிட்டோம். அத்தியாவசியத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது சுயநலம். என்னது? சுயநலம் இல்லா போனா வேண்டுதல் தேவையில்லை. அந்த சுயநலத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பலவந்தம். பலவந்தம் அப்படிங்கிற வாசகம் போற போது அது பக்தியில சேராது. வேண்டுதல் அப்படிங்கிறதே சுயநலத்தை தான் தழுவி இருக்கு. சுயநலம் தழுவி அதுல தேவையும் அத்தியாவசியமும் இருக்கிறனால அதை செய்யறோம். அது நடக்காத பட்சத்துல, இல்ல நடந்து பாதி முடிஞ்ச போது, மறுபாதி முடிகிற போது பலவந்தமாக ஒரு பதில கேட்கும். பலவந்தமா பதில கேட்கிற போது அது பக்தியில சேராது, வேண்டுதல் சேராது. வேண்டுதல் அப்படிங்கிறது எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். வேண்டக்கூடிய நபர் எப்படி இருக்கணும்? வேண்டுதல் எதை வச்சு பண்றான்? மனதில் நினைக்கிறது மனித வழியே பண்றோம். அதுக்கு அற்புதமான கருவி எது? மனம்தான். மனசுதான் வேண்டிக்கக்கூடிய இடத்துல ஆயுதமா நிக்கிறது. அப்ப அந்த மனதை முதல்ல ஒழுங்குபடுத்தணும். மனதை ஒழுங்குபடுத்தணும்னாக்கா அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருக்கும்? வேண்டுதலுங்கிறது நல்லவனையும் சாரையும் கெட்டவனையும் சாரும். நல்லவனை வேண்டிப்பான், கெட்டவனை வேண்டிப்பான். அதனால அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வேண்டுதல் அப்படிங்கிற சப்ஜெக்ட 9வது யோகமான ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்துல பகவத்கீதையில சொல்றார். வேண்டுதல், வேண்டப்படும் பொருள், வேண்டப்படும் நபர். இப்ப வேண்டப்படும் நபர் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நாம சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றது பகவத்கீதையில 9வது தலையங்கமான